சார், ஒரு சிலரை தவிர உங்களை போன்றவர்களுக்கும் சொல்றாங்க அவங்க அந்த மெசேஜ். நீங்கெல்லாம் வரலாம்னு சொல்ற மாதிரி தான் அவங்களுடைய நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா உங்களை நல்ல மனிதர்கள்லாம் பேசுறாரு ஆர்பி உதயகுமார். அப்படின்னும் போது நான் பாக்குறேன், ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் வந்தால் எல்லோருமே அதிமுக ஒன்றாக இணையும் அப்படின்றாங்க அவங்க. அவங்க சிலரை வேண்டான்றாங்க, அவ்வளவுதான். அந்த சிலர்ல ஓபிஎஸ் இருக்காரு, தினகரன் இருக்காரு. வேணும்னு சொல்றதுக்கு வேணாம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு யாரு? அவங்க யாரு? முதல்ல இன்னைக்கு அதிமுக சார், நீங்க இல்ல சார். ஏங்க, ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டா அது அவங்க பொருள் ஆயிராது. யாரும் எடுத்துட்டு போல. இல்ல இது அபகரிப்பு. ஐயோ, நீங்க தர்மயுத்தத்துல கூடின கூட்டம் மாதிரி ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு கூடுதா? அதெல்லாம் விட்டுருங்க. சரி, நீங்க பாருங்க, அவங்க சொல்றாங்கன்னு ஆரம்பத்துல இருந்து ஏதோ ஒரு மைண்ட்லயே ஏத்திட்டு கொஸ்டின் கேக்குறீங்க மாதேஷ். நான் உங்ககிட்ட கேக்குற கொஸ்டின் சின்ன கொஸ்டின். அதிமுக தமிழ்நாட்டை காப்பாற்றிய கட்சி, தமிழ்நாட்டு மக்களுக்காக நின்ற கட்சி. சரி, நீங்க அந்த நல்ல எண்ணத்துல கேக்குறீங்க. ஆமா, நல்ல எண்ணத்துல கேக்குறேன். அந்த மைண்டே ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ தினகரனோ வந்தாதான் இதெல்லாம் நடக்கும்னு இல்லன்றாங்க அவங்க. அப்படியெல்லாம் இல்லையே. நாங்க ஒரு ஓபிஎஸ் சொல்லல. 1000 ஓபிஎஸ் பின்னாடி நிக்கிறான். 1000 சசிகலா மேடம் மாதிரி 1 லட்சம் சசிகலா பெண்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. டிடிவி சார் பின்னாடி பல லட்சம் தொண்டர்கள் இருக்கு. நீங்க எல்லாருமே ஒண்ணு சேரலையா சார்? ஃபர்ஸ்ட் யார் சொன்னா? நீங்க 3 பேரும் ஒண்ணா. நாளைக்கு காலையில எல்லாரும் ஒண்ணு சேரணும்னா ஒண்ணா சேர்ந்தோம். எங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையோட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு முடிவு கிடைக்கணும். இது உண்மையை சொல்லணும்னா, அபகரிக்கப்பட்ட அதிமுக, திருடப்பட்ட அதிமுக சட்ட விதிகள், திருத்தப்பட்ட விதிகள் மறுபடியும் சரி செய்யப்பட வேண்டும். அதிமுக என்பது எவ்வாறு புரட்சி தலைவர் ஆரம்பித்தாரோ அந்த பாதையில் புரட்சி தலைவர் என்ன நோக்கத்திற்காக இதை வழிநடத்தி வலிமையாக கொண்டு வந்து சேர்த்தாரோ அந்த எண்ணத்தில் பயணிக்க வேண்டும். இதுதான் எல்லாரோட ஒட்டுமொத்த கருத்து. அதுக்கு அவங்க ஒத்துக்குருவாங்களான்னு மட்டும் கேளுங்க. இல்ல சார், சிலர் வந்தால் மீண்டும் அதிமுக ஏகப்பட்ட பிரச்சனைகளை மீண்டும் பழைய நிலைக்கு போயிடும். ஏன் இப்ப என்ன வாழுது? நீ பல நிலைமை, முதல்ல இருந்த நிலைமை நல்ல நிலைமை இல்ல. இப்ப என்ன வாழுதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதிமுக எத்தனை எம்பி ஜெயிச்சிருக்கீங்க? எத்தனை எம்பி ஜெயிச்சிருக்கீங்க? எத்தனை எம்எல்ஏ ஜெயிக்க போறாங்கன்றத நம்ம பாப்போம் சார். அவங்க அந்த அளவுக்கு நாங்க 66 வெற்றி பெற்றோம். 66 எம்எல்ஏ பெரிய வலிமையான எதிர்க்கட்சியா தானே உட்கார்ந்துருக்கோன்றாங்க 21ல. நீங்க கூடுதலா ஓபிஎஸ் வேலை செஞ்சிருந்தா ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க எந்த நம்பிக்கையில இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏங்க, 7 தொகுதியில டெபாசிட் போயிருக்குங்க. என்ன நீங்க 96 ஓபிஎஸ் வந்தா என்ன 7 தொகுதி டெபாசிட் எல்லாம் சரியாயிடும்ன்றீங்களா? ஓபிஎஸ் வந்தா மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த அதிமுக ஒண்ணு சேர்ந்தான்னு சொல்றோம். அங்கதான் 1.5 கோடி 2 கோடி தொண்டரா மாறி இருக்கான் சார். எங்க எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்றாங்க அதிமுக வந்துட்டீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. 2 கோடி தொண்டர் மாறி இருக்காங்க. ஏன் 80 லட்சம் பேர் ஓட்டு போட்டு 1,20,000 தொண்டர் எங்க ஓட்டு போட்டிருக்கான்? அவங்களுக்கே ஒரு அயற்சி இருக்கு சார். அங்கு மோடி நாடாளுமன்ற தேர்தல் சார். நாடாளுமன்றம் சட்டமன்றம் எல்லாத்தையும் விட்டுருங்க. சின்ன ரெட்டலை தானே தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். இப்ப நீங்க சட்டமன்றத்துக்கு போகும்போது வேற சின்னத்துக்கு போயிருவீங்களா? அதெல்லாம் கிடையாது. வேற தலைவரை சொல்லிருவீங்களா? இதே எடப்பாடி பழனிசாமி வச்சு தானே ஓட்டு கேட்பீங்க. இதே சின்னத்துக்கு தானே ஓட்டு போவீங்க. அப்ப மட்டும் தொண்டன் இல்ல இப்ப எடப்பாடி திருந்திட்டாருன்னு ஓட்டு போட்டுருவானா? நீங்களே சொல்லுங்க. நான் கேட்கல, நீங்க கேட்ட கேள்வியை நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்கிறேன். 88 லட்சம் ஓட்டு தான் மொத்தம் வந்திருக்குது. அதுல கூட தேமுதிகவுடைய ஓட்டையும் சேர்த்துக்கங்க. தேமுதிக ஓட்டு இருக்குல்ல, அவங்களுடைய ஓட்டையும் சேர்த்துக்கங்க. சோ போனா மிஞ்சி 70-80 லட்சம் 73 லட்சம் தான் இருக்கும். 85 லட்சம் தான். சரி, மிச்சம் 2 கோடி நீங்க சொன்னீங்கல்ல, தொண்டர் இருக்கான் 2 கோடி. அவங்க சொல்றதை நான் சொல்றேன். அவங்க சொல்றதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். அந்த மிச்ச தொண்டர் ஏன் ஓட்டு போடல சார்? ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். இப்ப எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, மறுபடியும் அதிமுக புத்துயிர் பெற்று ஒரு பெரிய வளமையான ஒரு கட்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு போறதுன்னா போலாம். அது வேணா, அதுக்கான வாய்ப்புகள் நாங்க இங்க பாருங்க. எடப்பாடி தலைமை ஏத்துக்குங்கன்றது எடப்பாடியுடைய கட்சியா? இது அவர்தான் இன்னைக்கு பொதுச்செயலாளர். இன்னைக்கு பொதுச்செயலாளர் எப்படி? இன்னைக்கு நீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கு இருக்கே, எடப்பாடி பொதுச்செயலாளர் தேர்வு செல்லாது, சட்ட விதிகளை திருத்தது செல்லாதுன்னு அந்த கொஸ்டின் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவீங்களா? இன்னைக்கு சிவில் சூட் நடந்து தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது சார். அவர்தான் பொதுச்செயலாளர். தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது அன்று. இப்ப தேர்தல் ஆணையம் இப்ப வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்ப வரைக்கும் விசாரணையில இருக்கு. எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. இப்ப வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் அனைத்து வழக்குகளும் பரிசீலனையில். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 வழக்க நீங்களும் போய் கோர்ட்டா அலைஞ்சிட்டீங்க. எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டீங்க. பறி கொடுத்தவங்க எல்லா கோர்ட்டுக்கும் போய் எல்லா கோர்ட்லயும் அவங்க போராடி வந்துட்டாரு சார். அவரு இன்னமும் இருக்கா, நிலுவையில் இருக்குன்றீங்க. இருங்க, இன்னமும் நம்பிக்கையில் இருக்கீங்க. உண்மைதான். எந்த நம்பிக்கையில் இருக்கீங்க? தர்மத்தையும் நியாயத்தையும் நம்புறோம். ஒரு 30 தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு தர்மத்தையும் நியாயத்தையும் நம்பாதீங்க. அதிமுகவை நம்புங்க சார். மக்களை நம்புறோம் நாங்க. அதிமுகன்ற கட்சி மக்களை நம்பி, தொண்டர்களை நம்பி உருவாக்கப்பட்ட இயக்கம். நீங்க கோர்ட்டை நம்பி இருக்கிறீங்க. அடிக்கடி போனது நீங்க தான். இல்ல சரி, நான் அதைத்தான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே கேட்டேன். ஒரு பொருள் திருடப்படுறது, ஒரு குற்றம் நடத்தப்படுகிறது, இதுக்கெல்லாம் தீர்வு எங்க கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நீதிமன்றமும் இப்போ வழக்கு காவல் நிலையம் தானே. காவல் நிலையம் போலாம், பொருள் திருடப்பட்டது என்றால். சட்ட விதிகளின்படி ஒரு சொத்து திருடப்பட்டது என்றால் நம்ம வழக்குக்கு போகலாம்.
இப்ப எங்களுடைய பொருள் நாங்க சொல்றோம், அவங்களுடைய பொருள் அவங்க சொல்றாங்க. இரண்டு நீதிமன்றத்துல தான் சரி, போராட்டம். நான் கொஞ்சம் வெளிப்படையா கேட்கிறேன் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை அபகரித்து விட்டதாக நீங்க நினைக்கிறீங்க? 100% தான். இது நினைக்கிறது என்ன, அபகரிப்பினுடைய ஒட்டுமொத்த முயற்சி தான் இதுன்னு நான் ஆனா சொல்றேன். இன்னைக்கு கேடர்ஸ் மொத்தமா அந்த பக்கம் நிக்கிறாங்களே சார். எங்க இந்த 80 லட்சம் கேடர் பொதுக்குழு உறுப்பினர்கள் மொத்த பேருமே அங்க நிக்கிறாங்க. 2400 பேர் நிக்கிறாங்க. நிக்கிறாங்க. ஆமா. எங்கிட்ட வந்து 1.5 கோடி பேர் எங்கிட்ட நிக்கிறாங்க. நாங்க சொல்றோம் எந்த 1.5 கோடி பேர் நின்னாங்க? ஆமா, இந்த தொண்டரெல்லாம் ஓட்டு போட்டனால தான் பொதுச் செயலாளர். இந்த தொண்டரெல்லாம் ஓட்டு போட்டனால வெறும் ஓட்டு கணக்க வேண்டாம் சார். கட்சி இன்னைக்கு யார்கிட்ட இருக்குது? கட்சி முழுமையா யாரு ஏத்துக்கிட்டாங்க? திரும்ப பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்றது தானே அங்க எல்லாமே. இது அதிமுகவுல வந்து பைலாவே புரட்சி தலைவர் ஆரம்பிக்கும் பொழுது, இந்த இயக்கத்தை 1972 ஆரம்பிக்கும் பொழுது, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீக்கோருக்கு அதிகாரம் இல்லைன்னு பைலாவே இருக்கு. பைலா ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றதுனா முதல்ல ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை, இதெல்லாம் வேண்டாம். எதுவுமே இல்லையே, இதெல்லாம் வேண்டாம். அதை கொண்டு அதுவே ஒரு திருத்தம். அதை கொண்டு வந்தது யாரு? அந்த திருத்தத்தை நீங்க ஏற்றுக்க கூடாது. அன்னைக்கு நிலைமை ஒண்ணுத்துல அம்மாவும் ஒண்ணுத்துல எம்ஜிஆரையும் நம்ம கொடியில நீங்க சொன்னீங்கல்ல காம்ப்ரமைஸ்ன்னு. கட்சி காப்பாற்றப்படணுன்றதுக்காக அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் கட்சி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. இதுதானே ஃபார்முலா. அப்படித்தானே உருவாச்சு. இணைப்புன்றது அங்கதானே உருவாச்சு. ஆட்சியை நீங்க நடத்திக்கங்க, கட்சியினுடைய தொண்டர்களையும் கட்சியும் பாதுகாக்கிற பொறுப்பு என்ன இருக்கட்டும். இந்த இயக்கம் வந்து ஒரு அம்மாவுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு பயணிக்க வேண்டும் என்பது ஓபிஎஸ் எண்ணம். அன்றைய இருந்து இன்று வரைக்கும் அதுலதான் மாற்று கருத்து இல்லாம பயணிச்சுட்டு இருக்காரு. இதுல என்ன நீங்க வந்து தப்பு கண்டுபிடிச்சு இவரை வந்து ரெண்டா இருக்கும்போது எதுவுமே சரியா இல்லைன்றாங்க சார். ஒண்ணா இருக்கும்போது தேர்தல் ஒரு தோல்வியை கண்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் கட்சி என்னவோ இன்னைக்கு ஒரு பக்கம் வலுவா நிக்குதா இல்லையா? கட்சின்னு ஒண்ணு ஒரு கட்டமைப்போட இருக்குதா இல்லையா? கட்சி இருந்தேன் ஏங்க, ஒரு ட்ரெஸ் போட்டு நீட்டா வேஸ்ட் சட்டை மட்டும் கட்டி இருந்தா ஒரு மனுஷன் ஆயிட முடியுமா? அவனுக்கு உள்ள நோய் இருக்கா, நோக்காடு இருக்கா, அவன் ஒழுங்கா நடப்பானா, ஓடுவானா, அவனால ஒழுங்கா உட்காந்து சபையில உட்காந்து அவனால ஒரு செயல்பாடுக்கு முடியுமான்றது. உடல் ஆரோக்கியமும் முக்கியம், உள்ள ஆரோக்கியம் முக்கியம், அதுக்கப்புறம் தான் வெளித்தோற்றம். இப்ப அதிமுக வெளித்தோற்றத்துல மட்டும்தான் அங்க இருக்கு, உடல் ஆரோக்கியம் இல்ல. உடல் ரீதியா அந்த கட்சி ஆரோக்கியமா இல்லை. ஏன்னா தொண்டர்கள் யாரும் நாடி நரம்போட ரத்த நாளிகளோட அந்த இயக்கத்தை வந்து வழிநடத்த உண்மை தொண்டனெல்லாம் ஏற்கான், அனாதையா இருக்கான்.